Hello viewers, இன்னைக்கு பார்க்க போகிறது போட் ராக்கர்ஸ் wireless Bluetooth 255R பட் ஒரிஜினல் இல்லை, க்ளோன். க்ளோன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க பாக்ஸ். நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து மொத்தம் 4 க்ளோன் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கேஜ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்திருக்குது. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீல்டாக இப்போ எல்லாருமே இந்த ரீயூசபிள்ங்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க இன்னும் அந்த இதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்திருக்க அந்த 4 இயர்ஃபோன். ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து. ஸோ இது நான் காம்போ ஆஃபரில் வாங்கினேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து JBL ஒயர்லெஸ், எல்லாமே ஒயர்லெஸ் இயர்ஃபோன் தான். இது வந்து JBL பிராண்டுங்க. இதுவும் க்ளோன் தான், டூப்ளிகேட். அடுத்தது வந்து ரியல்மி. இது பார்க்கும்போது நல்ல க்ளோன். அடுத்தது இதுதான் போட் ராக்கர்ஸ் 255R. ஸோ நான் வந்து ஒரிஜினல் சைடில் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ இது வந்து பக்கா ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து போட்டு தான். ஸோ எல்லாத்தையும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் பேக்கேஜ் மட்டும். இது 225R ஆகும். இது வந்து 255R. ஸோ ஒரிஜினல் வந்து நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்க தெரியும். இது நான் வாங்கி 1 இயர் மேலே ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி, மியூசிக்கும் நல்ல சவுண்ட், பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது நான் வந்து 899 வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆஃபரில். பாக்ஸ் வந்து அப்படியே ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸில் பார்க்கலாம். இது வந்து இதான் நான் வாங்கின இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். ஸோ நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை கால் பண்ணலாம். பாக்ஸை க்ளோஸில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து போட் ராக்கர்ஸ் 255R எழுதியிருக்கேன். ஸோ அதே பேக்கேஜிங். மேலே வந்து போட் ஸ்போர்ட்னு எழுதியிருக்கு. கீழே ஃபுல்ஃபில்டு பை ஃபேஷன் இருக்குது. கீழே சம் MRP அண்ட் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட் 2019 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 299 கொடுத்துருங்க. ஒரிஜினலே இவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது பேக்கேஜ் கண்டென்ட்ஸ்னு கொடுத்துருவாங்க. இயர்ஃபோன்ஸ், USB, மேனுவல் மாதிரி. அடுத்தது வந்து போட்டோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபியூல்டு பை பேஷன்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. கீழே சம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் 4.1 சிப்செட் இதெல்லாம் இருக்குமான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. இந்த இதில் மேக்னெட்டிக் லாக் அது இருக்கும். ஆடியோ டெக்னாலஜி, IPX5 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், HD சவுண்ட், சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ், connect 2 devices simultaneously, CVC noise cancellation, 10mm drivers, music playback for 6 hours, 10-minute charge, okay, fast charging. இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. கண்டிப்பாக இந்த சிப்செட், ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு இருக்காது. ஹெட்ஃபோன் ஸ்டோர் இதை நான் வாங்கினது. நம்பர் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கோங்க. பட் எல்லாமே உங்கள் ரிஸ்கில். பிகாஸ் ஃபுல்லி க்ளோன் ஆர் டூப்ளிகேட் மாடல். ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் அதில் ஒரிஜினல் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நான் வாங்கினதும் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. எப்படி தான் இவ்வளோ பர்ஃபெக்ட் லோன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பாக்ஸ் பேக்கேஜ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை தவிர எனக்கு தெரிஞ்சு உள்ள வேறு எதுவுமே இல்லை, கண்டென்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் இந்த இயர்ஃபோன்ஸ் வருது. பிராண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அவுட்லுக், ஒரே மாதிரி இன்னர் மெட்டீரியல் கூட ஒரே மாதிரி இருக்குது. பேக்கேஜிங்கும் ஃபுல்லாக ஒரே மாதிரி. பிகாஸ் நான் அதை பார்த்துருக்கேன். பட் இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிடலாம். அந்த வால்யூம் இருக்குது, அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் மெட்டீரியல் எல்லாமே ஓகேவாக இருக்கும். இங்கே வந்து போர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் போர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளார 2 இடத்துலையுமே போர்டுன்னு இருக்குது. மொத்தம் எனக்கு கொஞ்சம் 3-4 இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் போர்டில் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. இந்த மேக்னெட் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இது அப்படியே க்ளோன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல போர்டு அது ஒரிஜினல் ப்ராடக்ட்லையும் அதை எழுதியிருக்கும். குஷன் கொடுத்துருக்காங்க. பட்ஸ் நல்லாவே இருக்குது.
குவாலிட்டி வைஸ் ஓகேன்னு சொல்லலாம். நான் சைட் பை சைட் கம்பேரிசன் காட்டுறேன். நல்லா ஃபிக்ஸபிளாக இருக்குது. அந்த இடம் ஃபைபர், பட் சைடில் அந்த கீஸ் பட்டன்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இது ஐ திங்க் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைட் பை சைடு எல்லாமே சேமாக தான் இருக்குது. இதுவும் குவாலிட்டி வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சைஸ் முதற்கொண்டு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல வரும்போது அது அப்படியே மாறுது. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது க்ளோன்னு. நிறைய வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த கீஸ் அது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் ஒரு இடத்துல தான் போர்டுன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அதில் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னு தான் தெரில. 2 இந்த ஃபோனும் அதில் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கும். ஸோ அந்த டாக்டைல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த கவரோடே வருது. அழுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நல்ல டாக்டைலாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இவ்வளோ லாங் லாஸ்ட் ஆகும்னு தெரியாது. மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ சார்ஜிங் டைப் சார்ஜர் கூட இங்கே இன்க்ளூட் பண்ணல. ஸோ லைக் இது கூட இன்க்ளூட் ஒயர் கூட இன்க்ளூட் பண்ணல. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப லோ குவாலிட்டி தான் இந்த இடத்துல. மேபி பேண்ட் வந்து ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற மெட்டீரியல் ஃபுல் பிளாஸ்டிக் தான். கிரில் நல்லா இருக்குது. சில இடத்துல கிரில் வந்து சும்மா பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. கிரில் வந்து ஒரிஜினல் கிரில் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நல்லது. பட்ஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. அந்தளவுக்கு இல்லை. பட் ஓகே. நல்ல பிளாஸ்டிக் ஃபுல் பிளாஸ்டிக் தான். அந்த இடத்துல ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பேண்டில். பட் இது வந்து ஃபுல் பிளாஸ்டிக் தான். நல்லா தெரியுது தட்டி பார்க்குறப்பே. மேக்னெட்டிக் ஃபீல் நல்லாயிருக்கு. இந்த சேம் மேக்னெட்டிக் ஃபீல். இந்த ஒரு ஃபஸ்ட் யூஸர் அது வாங்கும்போது இதில் கன்ஃபியூஸ் ஆகணும். ஒயர் குவாலிட்டி ஓகே. பட் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது டின் ஒயர் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே இதை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் அது ஆன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இண்டிகேட்டர் ப்ளூ அண்ட் இண்டிகேட்டர் இதே தான் இதுவும் இருக்கும். நல்ல பிளாஸ்டிக் தெரியுது. அதை வேறு எல்லாமே வந்து ஓகே சொல்லிடலாம். ஸோ ஈவன் ஒயர் மேலே இருக்க பேண்ட். பட் இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். போட்டு ஒரு குத்துனா இது உடஞ்சிடும். அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதோட கிளிக்கிங் டாக்டைல் ஃபீட்பேக் கேட்டு நான் கிளிக்ஸ் வரும்னு தெரியாது. மேபி ஒரு 10 times ஒரு 50 times ஆஃப் யூசேஜே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவ்வளோ லோ குவாலிட்டி கிட்ட இருக்குது. இந்த போட்டுங்கிற வந்து போட்டுன்னு ஒரு தடவை மென்ஷன் பண்ணுவோம். இவன் தான் மல்டிபிள் டைம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிறதுக்காக பட் யூஸ் பண்ணி பார்க்குறதுல போட்டுலாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும். இந்த டிசைன் வந்து வேறு எதுலேயும் ஒரு டிசைன் பார்த்துருக்கேன். பட் எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. லோ குவாலிட்டி செம்ம லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். இந்த இடத்துல மட்டும் இந்த 2 இடத்துல மட்டும் செம்ம லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். ஒயர் எல்லாமே கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஓகே சொல்லலாம். பிகாஸ் ஒரிஜினலே வந்து 899 கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 700 வந்துடுது. 600 to 700 வந்துடுது. ஸோ எதுக்கு நான் இதை வாங்கணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. லைக் நான் வந்து 200 எக்ஸ்ட்ரா போட்டு நான் ஒரிஜினலே வாங்கிட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரிஜினல் விஷயம் ஸ்டோன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். வாங்குறப்ப கேர்ஃபுல்லாக வாங்கினேன். லோக்கலில் வாங்குறப்ப அப்படி ஓகேவாக இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவேன். பட் அந்த கண்ட்ரோல் பேனல் அது மட்டும்தான் கொஞ்சம் அக்வர்டாக இருக்குது. ஸோ நான் என்னோடய இதில் வியர் பண்ணி காட்டேன். ஃபிட் வந்து ஓகேன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த விஷன் இருக்கிறதுனாலும் சரி, ஏர் இருக்கிறதுனாலும் சரி சொல்லலாம். ஸ்போர்ட் மாடல் பட் இருந்துருச்சு. ஸ்போர்ட் மாடல்னால் அட்லீஸ்ட் எவ்வளோ ஜாக்கிங் போகிறப்பையும் சரி, ரன்னிங் போகிறப்பையும் சரி, இல்லை நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறப்பையும் சரி, அதோட இது உள்ளே இருக்கணும். கீழே விழக்கூடாது. தான் ஸ்போர்ட் மாடலுங்கிறது. பட் இது இருக்குமான்னு தெரியல. ஒரு சைடு நல்லா இருக்குது. பட் ஒரு சைடு இருக்கிறப்பே அது லூஸாக இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் பட்ஸா இல்லை வேறு ஏதாவது தெரியல. அது கண்ட்ரோலிங்லாம் ஓகேவாக இருக்குது. நார்மல் அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபிட்டெல்லாம் ஓகே தான். பட் மியூசிக் கேட்டோம்னா திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா செட்டாக இருக்குது ஏற்குள்ள. பட்
பண்ணுறப்ப விழுந்துருது, ரைட் சைடு விழுந்துருக்கு, லெஃப்ட் சைடு வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ அவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். மியூசிக் குவாலிட்டி வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதில் எதிர்பார்க்குறது அந்த மாதிரி எதிர்பார்க்கணும், ஒரு 50% எதிர்பார்க்கலாம். ஸோ பேஸும் நல்லா இருந்துச்சு, ஓகேவாக கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு க்ளோனில் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, பட் கொடுக்குற காசுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது பேண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம், ஜெப்ரானிக் லோ குவாலிட்டி அது கூட நீங்கள் பார்க்கலாம். பட் இது வந்து 700 எனக்கு ஒர்த்தே இல்லை, சுத்தமாக ஒர்த்து இல்லை. 600 700 ஒர்த்து இல்லை. நீங்கள் 200 போட்டிங்கன்னா ஒரிஜினல் போர்டே கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரொம்ப சவுண்ட் அதிகமாகும்போது மாஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஓப்பன் பண்ணலாமா. பை பை.